ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டிவ் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி மினி vlogன்னு சொல்லலாம். பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹாப்பி ட்ரிப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியாக போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. ஸோ எங்கள் அண்ணா என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். அங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது, கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் கிளம்பி நைட்டு ரீச் ஆகணும். சண்டே ஃபுல்லாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் இது பிளான் போட்டிருந்தோம், பட் இப்போ தான் நடந்தது. சரி எப்படியோ சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். மார்னிங் நாங்கள் எங்கள் பெரியம்மா தோட்டத்தில் நுங்கு, பதினியா, இளநீ எல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அந்த இது வச்சு நாங்கள் அங்கே எப்படின்னா மரவள்ளிக்கிழங்கும் மீன் குழம்பும் வச்சு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலாக எனக்கு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதை எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஓரலாக சொல்கிறேன், ஏன்னா நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இது ஃபஸ்ட்டு இந்த கப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறது மட்டும்தான். அந்த கடுகு, அப்புறம் வத்தல், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு, பச்சை மிளகா நிறையா போடுவாங்க, வத்தல் நிறையா போடுவாங்க. போட்டு இதில் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா இது வேக வச்சு எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் தேவையான அளவு போடுவாங்க. சில பேர் மசாலாவும் போடுவாங்க. நாங்கள் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இது மத்தி மீன் சொல்லுவாங்க. அது குழம்பு வச்சிட்டாங்க. இது ரெண்டுமே காம்போ சூப்பராக இருக்கும். இல்லைனா சில பேர் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பட் இந்த காம்போ வேறு லெவல், அடிச்சிக்கவே முடியாது. மீன் குழம்பு, மத்தி மீனும் கப்பக்கிழங்கு இதுலேயே நிறைய பேர் வேக வச்சு கொஞ்சம் களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி தான் போகலான்னு நினச்சோம். பட் இருக்கிற வெயிலுக்கு அங்கே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் அழகாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்க நேரில் அழகாக இருந்தது. ஃபோனில் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. அதான் சொல்லப்போனால் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த சைடு போகணும். எங்கெல்லாம் எனக்கு கீரிப்பாறைன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக கீரிப்பாறை வேறு லெவலில் இருந்தது. அந்த வியூவே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போய் பார்த்தோம். இது இங்கே யாருமே குளிக்கிற மாதிரிலாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ளே சும்மா பார்த்துட்டு, இங்கனக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் கிரிக்கெட்டு, அந்த வாலிபால் அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு கிரவுண்டு இருந்தது, அது விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஏரியா இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், கீரிப்பாறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனோம். அது காளிகேசம் சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. போகும்போதே அப்படியே அந்த ஹில்ஸில் ஏறுற மாதிரி தான் இருந்தது. அதுவும் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் மரம், அந்த மாதிரி ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் சரி மதியம் லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் குளிக்க போயிட்டோம். இது வாட்டர் ஃபால்ஸ் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஆக்சுவலாக இது சீசனில் சூப்பராக இருக்கும் இந்த இடம் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னான். பட் நாங்கள் போன டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் நாங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம். சரி இங்கே என்ட்ரன்ஸ் தான், இங்கே சின்ன பசங்க அப்படி குளிக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே கொஞ்சம் ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லாவே உள்ளே கொஞ்சம் போயிட்டோம். அங்கே ஃபால்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தது. எனிவே சூப்பராக குளிச்சுட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் போல் அப்படியே கிளம்பி மெதுவாக வந்துட்டோம். நாங்கள் போன டைம் இது ஒரு 3 o'clock இருக்கும். இது ஆக்சுவலாக 4 o'clock வரை தான் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.